மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்காமல் மாவட்ட ஆட்சியர் எங்கே போனார்? மாவட்ட ஆட்சியர் வந்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நகர்வேன் என கூறி அரை மணி நேரத்திற்கும் மேலாக மக்களோடு மக்களாக காத்திருந்த தாவேகா எம்எல்ஏ அதற்கு பின் தாமதமாக வந்து தாவேகா எம்எல்ஏவுடன் சேர்ந்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த ஆட்சியர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி தொகுதி தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் விக்னேஷ் தனது அலுவலகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வந்த 100க்கும் மேற்பட்ட மனுக்களை மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளிப்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வந்திருந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் இல்லாமல் மற்ற அலுவலர்கள் மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்ததை பார்த்த அவர் மாவட்ட ஆட்சியர் எங்கே என்று கேள்வி எழுப்பி அங்கேயே அரை மணி நேரத்திற்கு மேலாக மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்தார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் வரும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? அவர் முக்கியமான ஒரு கூட்டத்தில் இருக்கிறார், அவர் எப்போது வருவார் என சொல்ல முடியாது என கூறி சில அதிகாரிகள் மனுக்களை தங்களிடம் கொடுங்கள், மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் வரட்டும், அவரிடமே மனுக்களை அளிக்கிறேன் என தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் விக்னேஷ் கூறியதை தொடர்ந்து பதறிப்போய் அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் விக்னேஷ் முன்னிலையில் மனுக்கள் பதிவு செய்யும் இடத்திற்கு சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் மக்களிடம் மனுக்களை பெற்றபோது மக்களோடு மக்களாக நின்று தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் விக்னேஷ் தனது அலுவலகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வந்த 100க்கும் மேற்பட்ட மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டம் ஏனோதானோவென்று நடைபெற்று வந்த நிலையில் இன்று தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் விக்னேஷ் கலந்து கொண்டதை தொடர்ந்து மக்கள் குறைதீர் கூட்டம் பரபரப்பானது குறிப்பிடத்தக்கது.